நடு ரோட்ல பிறந்த மேனியா நிக்கிற பைத்தியக்காரிக்கு தான் எந்த கோலத்துல நிக்கிறோன்னு எப்படி உணர முடியாதோ அதே மாதிரி மனநிலையில நான் பிறந்த. குற்றங்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியவைதான். ஆனா செய்யப்படுற சூழ்நிலையை பொறுத்து சில குற்றங்கள் மன்னிக்கப்படணும். அதை விட்டுட்டு உன் மனைவியை குழந்தையை விரட்டிட்டியே, அது என்ன நியாயம்? புறப்படுங்க, போகலாம். எங்க? எங்க அண்ணனுக்கு தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு சொந்தமான நகை, பேங்க்ல என் பேர்ல இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். புறப்படுங்க, இப்பவே எங்கேயாவது போயிடலாம். நீ எடுத்த முடிவு சரியில்லை. நீ நம்பி வந்திருக்கிறவன் கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்துவான். எந்த மனுச்சியும் சொந்த பொண்டாட்டி ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கிறதுக்காக பெத்த குழந்தையோட நடுத்தவரை விட்டுட்டு வந்தவன் நாளைக்கு நீ ஒரு தப்பு பண்ணாங்கிறதுக்காக உன்னையும் நடுத்தவரை நிறுத்த மாட்டான். எந்த மனுச்சியும் தான் பெத்த குழந்தைய அனாதாசத்துல வளர விட்டுட்டு பொண்டாட்டிய 10 பாத்திரம் தாக்கி விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சவன் நாளைக்கு புதுசா இன்னொத்தி கிடைச்சா உன்னை மட்டும் ஏமாத்த மாட்டான். என்ன மனுச்சியும் சந்திரா, என் குணங்களை நானே வெறுக்கிறேன். என்ன நானே நம்பாத போது நீ என்ன நம்பி உன் வாழ்க்கையை நாசமாக்காது. நான் சந்திச்ச மனிதர்களையே ரொம்ப உயர்வானவர் உங்க அண்ணன் தான். அவர் வாழ்ற வாழ்க்கை என் கண்ணை திறந்துடுச்சு. அவரோட விருப்பம் உன் முறமாப்ப ரவியோட நீ வாழங்கிறதா. அவன்கிட்ட சில கெட்ட குணங்கள் இருக்கலாம். ஆனா நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா அவனை திருத்தி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைச்சுக்க முடியும். சாபாஷ் தியாகு, ரொம்ப நல்லாவே அட்வைஸ் பண்ற. ரவி, மனைவியை சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறது ஒவ்வொரு கணவனோட கடமை. உங்ககிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டு சந்திராவை மனம் ஊனாம வாழ வை. இத வந்துட்டேன். நீ எதுக்கு இங்க வந்த? நான் எதுக்கு வர போறேன்? என் மச்சான் தான் நீ எங்க தியாகிட்ட அவசரப்பட்டு உலகிட போறியோன்னு பத்திரமா பாதுகாப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு. இந்த மாம்பட்டி புறப்படுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேட போறேன். என் மனைவி சிந்தின கண்ணீரை இப்ப நானே துடைக்க போறேன். என்னால் அவ பட்ட வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க போறேன். என்ன பிரிஞ்சு அவ பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தமா ஆயிரம் முழுக்க அவளோட பிரியாம இருக்க போறேன். உனக்கு பெருந்தன்மையான மனசு. சந்திரா, வா புறப்படலாம். வா வா. ஜாக்கிரதையா குட்டி பாப்பா. 100% ஜாக்கிரதையா இருப்பேன். பயப்படாத. வா. கரெக்டான ரூட்ல நான் உன்னை கூட்டு போனா என் மச்சான் கிட்ட ஒப்படைக்கணும். என் மச்சான் உன் புருஷன் கிட்ட ஒப்படைப்பாரு. அப்புறம் என் 7 லட்சம் எள்ளுதான். நீ என்ன சொல்ற? பணம் என் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீ என் கஸ்டடியில தான் இருக்கணும். அது வரைக்கும் வாய மூடிட்டு சும்மா இரு. வண்டியை வேப்ப ஓட்டுறேன். என்ன விஷயம்? என் குழந்தை எடுத்துக்கலான்னு வந்துருக்கேன். உன் குழந்தை தாராளமா எடுத்து போறான். ஆனா பாரு, அது பச்சை புள்ள. ஒரு பொம்பளையால வளர்க்க முடியும், ஒன்னால முடியாது. குழந்தைய வளர்க்க அதனோட தாயார் வளர்ப்புறக்க. என்னப்பா சொல்ற? ஆமா சார். இன்னைக்கு 1ஆம் தேதி வழக்கமா என்கிட்ட பணம் வாங்க வருவா. இன்னைக்கு நான் அவளுக்கு ஜீவனாம்சம் தர போறதில்லை, திரும்பவும் வாழ்க்கை தரப்பா. தட்ஸ் குட். மறுபடியும் ஃபேமிலி செட்டப் பண்ண போற. நிறைய செலவெல்லாம் இருக்கும். சம்பளத்தை தரேன், வாங்கிட்டு போ. ஹலோ மச்சான், நான் தான் ரவி பேசுறேன். இந்த தியாக பொண்டாட்டி கீதாவை நான் கடத்திட்டு வந்துட்டேன். என்ன அமைதியாயிட்ட? ஏன் குடிகார கூமட்ட? எனக்கு சேர வேண்டிய 7 லட்சத்தை தராம 7 தடவை ஜோட்டால் அடிப்பிய. யாரோ ரோட்ல திகிற பையன் அந்த தியாகு முண்டகட்டியா போஸ் கொடுத்து அவன் பொண்டாட்டி அவளையும் தங்கச்சி ஆக்கிக்கிட்டு என்ன முறை மாப்பிள்ளை ஆக்குறியா? ஏயா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு ஜகஜான வேலையெல்லாம் பண்றிய. அதுல ஆன செலவு ஒரு சின்ன அமௌண்ட நம்ம பக்கம் தள்ளி இருந்தா உன் மச்சான வசதியா இருந்திருப்பாங்க. அத விட்டுட்டு ஜோட்டால அடிக்க போறியா? ஜோட்டால இப்ப நான் அடிக்கிறியா? ஜோட்டால செங்கல்பட்டு ரோட்ல உனக்கு சொந்தமான தோட்ட பங்களால தான் இருக்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்துல நான் கேட்ட 7 லட்சத்தோட வந்து சேரணும். அத கொடுத்துட்டு கீதா கூப்பிட்டுட்டு போ. அதை விட்டுட்டு போலீஸ் கீலீஸ் நீ ஏதாவது முடக்குத்தனம் பண்ண என்ன வேணாலும் உயிரோட பிடிக்கலாம். அப்புறம் நீயும் தியாகுவும்
கீதாவை உயிரோடய பர்மனண்டா பார்க்க முடியாது. ஜாகிரதை. வச்சுட்டா இந்தாப்பா. என் மனைவிக்கு நான் செஞ்ச கொடுமையெல்லாம் சுட்டி காட்டி என்ன திருத்தின நல்லவரும் தான் இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க வாயால் அதை நீங்க சொல்லல, இப்ப உங்க மச்சன ரவி சொல்லிட்டான். ரவி சொன்னா? எங்க இருக்காங்க? செங்கல்பட்டு பக்கத்துக்கு உங்க பங்களா இருந்து இப்பதான் போன் பண்ணான். ஐயோ, என்ன பார்க்க வந்து அவளை என் மனைவின்னு தெரியாம அவன் கூட அனுப்பி வச்சுட்டேன். இப்ப அவளை கடத்திட்டு போய் அங்க வச்சிருக்கான். 7 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் அவளை விடுவிப்பானா. போலீஸுக்கு போன் பண்ணாலும் வேற ஏதாவது முயற்சி ஈடுபட்டாலும் அவளை கொண்டுடுவானா. சார், எப்படியாவது என் மனைவி காப்பாத்தியாகணும். பணத்தை பத்தி கவலை இல்லை, ஆனா அவளுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் வர. என்னங்க, உங்களை நான் என்னைக்குமே அளவுக்கு மீறி குடிக்க விட்டது கிடையாது. இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். வாங்க வாங்க. மச்சான்னா மச்சான் தான், சொன்ன மாதிரி நடந்துக்குவாரு. நீ கேட்ட பணம். சந்திரா உடனே கூட அனுப்பு. மச்சான் வாய ஊது. ஃபூல். இன்னொரு தடவை திட்டுனா? ஃபூல். கண்டுபிடிச்சிட்டேன் மச்சான். நீங்க ஃபுல்லா தண்ணி ஏத்திட்டு வந்திருக்கீங்க. நான் சந்திரா உங்ககிட்ட ஒப்படைச்ச உடனே என்ன உதைக்க விட மாட்டீங்களே. ஏன்னா நீங்க தண்ணி போட்டா அதான அர்த்தம். சந்திரா, என் கண்ணு பணம் வந்து கைக்கு சேர்ந்துருச்சு. ஆனா ஒரு சபலம். இந்த பத்திரிகைக்கு நீ போஸ்ட் கொடுத்திய அந்த கோலத்துல ஒரே நிமிஷம் நான் பாத்துறேன். அப்புறம் பார்த்தோன்னு நீ போயிடலாம். ஏதா மச்சாடு சம்மதிச்சுட்டாரு. என்ன யோசிக்கல?
போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் சார், செங்கல்பட்டு பக்கத்துல ஜெயசீலன் ஃபார்ம்ஸ்ல சில சமூக விரோதிகளை பிடிச்சி வச்சிருக்கோம். தயவுசெய்து உடனே போட்டுவாங்க. சந்திரா, கீதா,